வர இருக்கிறார்கள். அவர்கள் கையில் உங்கள் பையில் இருக்கக்கூடிய பணத்தை கட்டாயமாக கொடுத்து நம்முடைய உடன்பிறந்த தம்பி, உடன்பிறந்த சகோதரன் முத்தம் வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கின்றோம். சின்ன உடைப்பு தலித்துகள் மீது, மத வெறி கும்பல் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. கண்டிக்கின்றோம். வீர வணக்கம் போராளி மடுவளஞ்சி முத்தழனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து. தமிழக அரசை நடைமுறைப்படுத்து. வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்து, நடைமுறைப்படுத்து. சாதி வெறி கும்பல் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. ஜாமீனில் விடாதே, ஜாமீனில் விடாதே. கொடூரமாக அவனை வெற்றி படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த கும்பலை அனைவரையும் கைது செய்ய வேண்டும். கைது செய்யப்படுகிற அனைவரையும் சிறையில் வைத்து விரைந்து விசாரணை நடத்தி உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மது ஒழிப்பு போராட்டத்தில் பலியாகியிருக்கிற வடபழஞ்சி முத்தழகன் குடும்பத்திற்கு அரசு ரூபாய் 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சென்னையில் இயங்கி வந்தது. மத்திய அரசு நிதி உதவியுடன் தன்னாட்சி அதிகார அமைப்பாக இயங்கி வந்த அந்த நிறுவனத்தை திருவாரூரில் இயங்கி வருகிற மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு துறையாக இணைத்து விடுகிற முயற்சியில் மத்திய அரசு இறங்கியிருப்பது கண்டனத்திற்குரியது. செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை தன்னாட்சி அதிகாரமுள்ள ஒரு சுதந்திரமான அமைப்பாக தொடர்ந்து இயங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதை திருவாரூரில் இயங்குகிற மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். 12ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரி விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஏராளமான தோழமை கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறோம். சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். 13ஆம் தேதி தோழமை கட்சிகளாக இருக்கிற இடதுசாரிகளோடு இணைந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து போராடுவது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். விரைவில் போராட்ட தேதி அறிவிப்போம். கதிராமங்கலம் பகுதியில் மீத்தேன் திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீது தமிழக அரசு ஒரு கொடூரமான அடக்குமுறையை ஏவி இருக்கிறது. அப்பாவி மக்கள் மீது தடியடி நடத்தியிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. அங்கே எரிவாயு பைப்புகள் உடைந்து கசிவு ஏற்பட்டதனால் வயல்வெளிகளில் அது பரவி தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிற சூழலில்தான் மக்கள் அச்சத்தின் வெளிப்பாடாக போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு என்னும் பெயரால் அப்பாவி மக்கள் மீது நடத்திய இந்த வன்முறை வெறியாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளையும் அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரலாறு காணாத வகையில் தமிழகம் வறட்சிக்கு இலக்காகி இருக்கிறது. குடிநீருக்கு மக்கள் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வறட்சியின் பிடியிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறது. ஆனாலும் ஆட்சியாளர்கள் இது பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது.